ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்க தமிழ் டெக் ப்ரோ. ஸோ இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் பைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம என்ன எனக்கு வீடியோக்குள்ள பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா MIUI 12 லேட்டஸ்ட் அப்டேட் நேற்று தான் சேனல் லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஆகலை. அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். MIUI 12 என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கும் மொபைல், என்ன மாதிரி ரன் ஆகும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம MI வால்பேப்பர் தான். ஸோ MI வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் MI மொபைல் எந்த பிராண்ட்லையும் கொடுக்காத ஒரு வால்பேப்பர் MIல கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர் எர்த். ஸோ எர்த்துன்றது வால்பேப்பர் நேம் இல்லை, நானாக வச்சது தான். ஸோ ஏன் எர்த்துன்னு சொல்லி நேம் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பர் எப்படின்னா எர்த்து மாதிரி இருக்கு, அப்படியே நம்ம பூமி ரவுண்டா இருக்கு. ஸோ அந்த லாக் நம்ம ஓப்பன் பண்ணவனே அப்படியே அந்த பூமியிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அனிமேஷன் ஸோ வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நான் எந்த மொபைலும் அந்த அனிமேஷன் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் MIUI 12 தான் பார்த்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் நிறைய மொபைலே பார்ப்பீங்க, ரியல்மி 3 ப்ரோ ஸோ அந்த மாதிரி டிவைஸ் நிறைய மொபைலில் பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் MI தான் லான்ச் பண்ணாங்க MIUI 12. ஸோ அந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூமி ரவுண்டா இருக்கு. ஸோ எர்த் மாஸ் அந்த மாதிரி ஜூபிட்டர் அந்த மாதிரி லைனா ஒரு பூமி மாதிரி ரவுண்டா இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்படியே அந்த பூமி அனிமேஷன் ஆகி ஆட்டோமேட்டிக் போயிடுது. ஸோ கொஞ்சம் ஸ்வைப் பண்ணா அப்படியே கொஞ்சம் ஜூமிங் ஆகுது, கொஞ்சம் ஸ்வைப் பண்ணா அப்படியே ஜூமிங் கம்மியாகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ வேற லெவலில் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நிறைய மொபைலுக்கு லான்ச் ஆகிடும். ஸோ இப்போ செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா MIA1 செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா MIAI. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா AI ஃபோன் செக்யூரிட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விண்டோ கோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, MPL ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ நீங்க காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜ் நிறைய வரும். 1 டேக்கு பேங்க்ல இருந்து லோன் வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செக்யூர் பண்ணிடும். அதுவே ஆட்டோமேட்டிக் ரீப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக் சீக்கிரட்டா அதுவே மெசேஜ் பண்ண நம்மளுக்கு தெரியாம. ஸோ அது மூலமா என்ன பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம். உங்க மொபைல் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கு. இது மேக்ஸிமம் சைனா நம்பர் தான் லான்ச் ஆகும், இந்தியா லான்ச் ஆகும்னு சொல்லப்படுறாங்க. பட் இந்தியாவில் லான்ச் ஆனா வேற லெவலில் இருக்கும் MIUI 12. ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா MI செக்யூரிட்டி. ஸோ MIல செக்யூரிட்டி அதிகமான செக்யூரிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ MI செக்யூரிட்டி இப்போ லேட்டஸ்ட் இன்னும் அப்டேட் கொடுத்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா பர்பரைன் வயர் கொடுத்துருக்காங்க. அதோட மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாம நம்ம பேக்ரவுண்ட் ரன் ஒரு ஆப்புக்கு எந்த ஒரு பர்மிஷனும் கிடைக்காது. பர்மிஷன் மீன் மை கேமரா இது மூலியமாக உங்க மொபைல் ஹேக் ஆக சான்ஸே இல்லை. ஸோ அப்படி ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணி விட்டுருக்காங்க. செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிளார். ஸோ ஃபிளார்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு ஆப். அந்த கண்காணிப்பு ஆப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்க மொபைல்ல எந்தெந்த ஆப்புக்கு எந்தெந்த பர்மிஷன் போகுது, வாட்ஸ்அப்க்கு என்ன பர்மிஷன் போகுது, கேமரா எந்தெந்த ஆப் பர்மிஷன் போகுது, மைக் என்னென்ன ஆப் பர்மிஷன் போகுது, இது மூலியமா நீங்க இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க். ஆல்ரெடி நீங்க நிறைய ரூம்ஸ்ல பார்த்துருப்பீங்க, கஸ்டம் ரூம்ஸ்ல பீட்டா வெர்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க மாஸ்க்ன்றது. ஸோ மாஸ்க்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் அக்கௌண்ட், ஒரு ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி. ஸோ அந்த அக்கௌண்ட் மூலமா நீங்க என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல போய் ஆட்டோமேட்டிக் நீங்க மாஸ்க் ஒரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க நார்மல் ப்ரௌசிங்ல போறீங்க, ஒரு பேமெண்ட் ஆப்ல போறீங்க, அந்த மாதிரி போகும்போது உங்க கூகுள் ஐடியோ உங்க மொபைல் ஐடியோ போய் லாக் ஆகாது. அந்த வெர்ச்சுவல் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் தான் போய் லாகின் ஆகும். அது மூலியமா உங்க ஜிமெயில் ஐடியா ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஸோ இது மூலியமாக நீங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியா இருக்கலாம். ஸோ MI நாளுக்கு நாள் அவங்களோட செக்யூரிட்டி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அதே மாதிரி லேக் பக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ MIUI 12 இன்னும் பக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஸோ அதை பற்றி தெரிஞ்சா கண்டிப்பா நான் உங்களோட போஸ்ட் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மூத் அனிமேஷன். ஸ்மூத் அனிமேஷன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அனிமேஷன் தாங்க. அனிமேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஆப் ஓபன் பண்ண இன்ட்ரோ அவுட்ரோ, ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் அன்இன்ஸ்டாலேஷன், ஸோ அந்த ஆப் சேஞ்ச் பண்றது. ஸோ அந்த அனிமேஷன் பாத்தீங்கன்னா MIUI 12 வேற லெவல்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் பார்க்காத ரொம்ப டிஃப்ரெண்டான அனிமேஷன் நீங்க பாப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க. ஸோ செம்மையா இருந்தது நோட்டிபிகேஷன்ல இருந்து. ஸோ நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லா நோட்டிபிகேஷன் சேஞ்ச் பண்ணாங்க MIல இருந்து. எப்பவும் MI பிராண்ட் மட்டும் தனியா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நோட்டிபிகேஷன் வேற லெவல்ல இருந்தது. ஸோ அந்த அனிமேஷன் சொல்லவே வேணாம். ஸோ அன்இன்ஸ்டால்ல இருந்து அந்த இன்ஸ்டாலிங் அன்இன்ஸ்டாலிங், ஸோ அந்த டார்க் மோட், ஸோ அந்த அப்டேட்லாம் சின்ன பாக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செம்மையா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஸோ எப்படி இருக்கு அந்த அனிமேஷன் சொல்லிட்டு. ஸோ என் சைட்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஒப்பீனியன்ல கேட்டா MIUI 12 நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களோட மொபைலுக்கும் அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ அப்டேட் கொடுத்தா கண்டிப்பா அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த அனிமேஷன் சொல்ல போனா வேற லெவல்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமேஷன் iOS சேர்ந்து எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ ஆப்பிள்ல இருந்து நிறைய காப்பி அடிச்சிருக்காங்க MI. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஆப்பிள் iPhone X வந்தது. ஸோ அந்த X வந்து ஃபியூ டேஸ்லேயே MI Note 5 Pro வந்தது. அது என்ன காப்பின்னு பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா அதுலயும் சேம் கேமரா, அதே மாதிரி சேம் கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்பிள் லோகோ தான் கண்டிப்பா iPhone X தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ iOSல இருந்து காப்பி பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த MIUI 12
கண்டிப்பா iOS இருந்து காப்பி பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய அனிமேஷன்ல இருந்து ஸோ ஒரு சில விஷயம் iOS மாதிரியே தான் இருந்தது. ஸோ எனக்கு டவுட்டா இருந்தது iOS அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில விஷயம் பக்காவா பேர் ஆச்சு. ஸோ நீங்களும் செக் பண்ணி பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா எம்ஐ தரப்பு செட்டிங். ஸோ செட்டிங்ல அபோர்ட் போன்ல போனாலே போதும் நம்ம எவ்வளவு ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த அனிமேஷன்லாம் பார்க்க வேற லெவல்ல இருக்கு. ஸோ அபோர்ட் போன் அனிமேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன், ஸோ பேட்டரி அனிமேஷன், மேல நோட்டிபிகேஷன் அனிமேஷன், ஸோ டார்க் மோட், அதெல்லாம் வேற லெவல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்றோம், அது கஸ்டமைசேஷன் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அப்படியே பேக்ரவுண்ட் ரன் ஆகிற மாதிரி மேலே குட்டியா காமிக்குமே, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஆப்புக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருங்க. அது என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா அது அப்படியே குட்டி வந்து மேலே வந்து நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கலாம், நார்மல் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நெவிகேஷன் செம்மையா இருக்கு. ஸோ அந்த ஃபியூச்சர் நிறைய மொபைல் கூட அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணப்படலாம். ஸோ எம்ஐ 12 வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஐல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா எம்ஐ ஹெல்த். ஸோ எம்ஐ ஹெல்த்ல நம்ம செக்அப் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் அப்டேட் கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பா தெரியும். ஸோ நிறைய பேர் என் சைட்ல பாத்தீங்கன்னா எம்ஐ 12 சூப்பரா இருக்குன்றாங்க, ஒன் சைடு எம்ஐ 12 பாக்ஸ் இருக்குன்றாங்க. உங்களோட கருத்து நீங்க அப்டேட் பண்ணி சொல்லலாம். இது இந்தியாவுக்கு எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா இன்னும் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணப்படல. ஸோ கண்டிப்பா இந்தியாவுக்கு லான்ச் பண்ணப்படும். ஸோ சைனால லான்ச் பண்ணிட்டாங்க, சேனல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எம்ஐ 12 வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தமிழண்டா.